Good afternoon, praise Lord. Welcome to this video. இது ஒரு முக்கியமான கான்செப்டாக இருக்கிறதுனால நான் ரெண்டு விஷயங்கள் நான் இதில் ரிமைண்டராக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுபோல் நம்ம வெளித்தோற்றமான காரியங்களை நம்ம சபைகள் முக்கியப்படுத்துறதுனால உதாரணமாக அந்த வெள்ளையா அணியணும் அல்லது நகைகள் எச்சரிக்கையாக இருக்கணும், அது இதுன்ட்டு நிறைய எக்ஸ்டர்னல் இதை வந்து நிறையா சொல்கிறதுனால கர்த்தர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்ற கான்செப்ட் வந்து மறைக்கப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வந்து கிறிஸ்து வந்து ஒரு பர்டிகுலர் சமூகத்தவருடைய கடவுள், நமக்கு வேற கடவுள் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமைகள் நம்ம வளர்த்து விட்டுடுறோம் நம்முடைய பிஹேவியர்னால. அல்லது கிறிஸ்து வந்து ஃபாரின் கடவுள் அப்படின்னு ஜனங்க நினைச்சு கிறிஸ்து வந்து வறுமையிலிருந்தும் நோயிலிருந்தும் பலவிதமான இன்னல்கள் இருந்தும் அவர் ரத்தம் சிந்தி பெற்று தந்த விடுதலை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து மறுத்துடுறோம். அதாவது சத்தியத்தை அநியாயத்தினால் மறைத்து நம்ம வச்சிடுறோம். அது நிமித்தம் தேவ கோபம் நம்ம மேல வரும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. சத்தியத்தை அநியாயத்தினால நான் மறைச்சி வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த இந்த விஷயங்களை நிறைய தடவை நான் திரும்ப ரிமைண்டராக நான் சொல்கிறேன். அதில் வந்து எனக்கு 2 நண்பர்கள் இருந்தாங்க. சரி, என்னை பார்க்குறவங்க நான் எதுவும் சொல்லனா கூட நான் ஒரு அல்லேலூயா அப்படின்ற மாதிரி உடனே அவங்க சொல்லிடுறாங்க. நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லவே மாட்டேன். ஆனால் அவங்க உடனே நீங்கள் வந்து தேவனுடைய பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து என்னுடைய ஆயர் கூட ஒரு சொல்வார், பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் அப்படி ஒரு சங்கீதத்தை அவர் பிரசங்கிக்கும் போது அவர் சொன்னது இதுதான். நம்ம தேவனுடைய பிள்ளையா இருந்து உலகத்துக்குள்ள நம்ம போய்விட்டாலும் படிப்பு நிமித்தமோ ஏதோ ஒரு நிமித்தமோ நம்ம உலகத்துக்குள்ள எப்படியோ நம்ம போயிடுறோமா. அப்படி போனாலும் உலகம் வந்து நம்ம மேல இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அவங்க வந்து சொல்லுவாங்களாம், இது கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுமா. ஸோ அந்த பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் அதில் முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அவர்கள் வந்து சியோனுடைய மங்கள கீதத்தை அவங்க வந்து விரும்பி கேட்பாங்களாம். நம்மளை சிறைப்பிடித்தவர்கள் எப்படியும் நம்ம உலகத்துக்குள்ளே போனால் அவங்க நம்மளை வேலை வாங்கவோ இல்லை வேற ஏதோ சிறைப்பிடிக்கவோ ஆரம்பிச்சிடுவாங்க. எகிப்தினுடைய ரூலே அதுதான். எகிப்துன்னா தான் நீங்கள் ஒரு வாய் சோறுன்னா கூட அதுக்கு நீங்கள் வேலை செய்யணும், வேலை செஞ்சாதான் சோறு இல்லையா? அது போல நம்ம சிறைப்பிடித்து போயிடுவோம். நம்ம விடுதலையா இருக்க வேண்டிய நபர்கள் வந்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரம் போனா நம்ம வந்து இந்த மாதிரி அடிமைகளா மாறிடுவோம். ஸோ நம்ம வந்து எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இது முதல் கான்செப்ட். ரெண்டாவது வந்து நண்பர்கள் என்ன கேட்பாங்கன்னா வந்து கிறிஸ்து ஜீவனுள்ள கடவுள்னா ஏன் இப்படியெல்லாம் வந்து மக்கள் பசியாகவும் ஏதோ கஷ்டங்கள்லையும் ஏன் இருக்காங்க, ஏன் நோய்கள் வந்த பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்க வந்து முக்கால் பாகம் நம்புறாங்க, முக்கால் பாகம் தே ஆர் பிலீவிங். அதில் ஒரு கால் பாகம் அவங்க என்ன கொஷின் பண்ணும்போது நான் சொன்னது என்னென்னா அந்த ஒன்று வந்து நம்ம கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போகணுமா அப்படின்னு. ஸோ அவங்க ஃபேமிலியில் அதை ஒத்துக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு தடை அவங்களுக்கு இருக்கலாம். அதனால் நான் என்ன சொன்னேன்னா, கிறிஸ்துவ ஆலயங்கள் வந்து எல்லாரும் அங்கே தான் வரணும் அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய இதாக நாங்கள் ஸ்ட்ரக்சர்ஸை நாங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கோம். அல்லது இடித்து ஆட்கள் வர வர பெரிய
இதை நம்ம வந்து ஆலயங்களை கட்ட வேண்டியதாக இருக்கும். அது வந்து இன்னும் பெரிய பிரச்சனைகள்ல கொண்டு போய் விடும். நிறைய பேர் இருக்க இருக்க பிரச்சனையும் அதிகமா வருது. நமக்கு ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப கஷ்டமா ஆயிடும். அதனால வந்து ஒரு ஒரு கிறிஸ்தவ பெண்ணா நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம வந்து நம்ம நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்க வேண்டியது. நிறைய பேர் வந்து ஒய்ஃபை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஒய்ஃபை வந்து படிச்சிருந்தாலும் வேலைக்கு போனாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நிறைய பேர் வீட்டில் கொடுக்கறது இல்லை. அதை நான் அதை நான் சுட்டி காட்டினேன். அது மாதிரிலாம் இருக்காம நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை நீங்கள் கரெக்டாக நடத்துங்க. நிறைய பேர் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கும். அதில் ஒரு நண்பர் என்ன பண்ணுவாருன்னா வந்து பெண் குழந்தை குறிப்பிட்ட வயது வர வரைக்கும் மொட்டையாக வச்சிருப்பாரு. ஸோ அந்த பெருசாக வளர வளர அந்த குழந்தை ஹேர் ஸ்டைலிங்லாம் பண்ண மாட்டார். அல்லது நேச்சுரல்ஸ்க்கு போகிறது ஏதோ அது மாதிரி ஒரு அட்வான்ஸ் இதெல்லாம் அவங்க செய்யவே மாட்டாங்க. அதில் வந்து கஞ்சத்தனம் மறைஞ்சி இருக்கு பாருங்க. அதே மாதிரி முதல் தேதின்னு சொல்லிட்டு சிக்கனம் பாராட்டி ஏதோ பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட நான் வேற வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை அவங்களுக்கு நான் ஓயாம நான் சொல்லிட்டே இருப்பேன். பட் ஃபைனலி தே அண்டர்ஸ்டுட் இது மாதிரி நம்ம இருக்கிறது தப்பு அப்படி சொல்லிட்டு. அது வந்து டேக்ஸ் இஸ் நோவேர். நீங்க பணங்களை சேமித்து வைக்க வைக்க அதுக்கு வேல்யூ இல்லாம தான் போயிடும். ஸோ உங்க பிள்ளைங்களுக்கு எந்த சந்தோஷமும் இருக்காது. நான் வந்து நெக்லஸ்லாம் வச்சிருப்பேன். அதாவது சைல்டுஹுட் ஃபேவரட் நெக்லஸ் சொல்லுவேன் அவங்க கிட்ட. ஸோ இந்த மாதிரி நெக்லஸ் உங்க பொண்ணுங்களுக்கு இருக்குமா? நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஒய்ஃபோட சண்டை போடுறீங்க, பிள்ளைங்கள மோசமா நடத்துறீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு ஹாப்பி சைல்டுஹுட் ஃபேவரட் நெக்லஸ் இருக்குமா அப்படின்ட்டு நான் கேட்பேன். அது போல அதெல்லாம் இருக்காது. நம்மளுடைய பியூட்டி அல்லது நம்மளுடைய இன்னர் பியூட்டிலேருந்து தான் வந்து எக்ஸ்டர்னல் பியூட்டியும் வருது. ஹவு வி ட்ரீட் பீப்புள், ஹவு வி ஹேண்டில் திங்ஸ்ன்றது தான் நம்முடைய பியூட்டி வந்து அதில் தான் வரும். இதை நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒன்று. இது வந்து சுவிசேஷன் தான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கும் அது தெரியுது. பட் ஐ டோன்ட் கால் தெம் or ask them to come to the church. ஏன்னா நிறைய பேருக்கு சுவிசேஷங்கள் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அது எப்படி எப்படி அதை செயல்படுத்துறது, அந்த மணி அதெல்லாம் வந்து அதில் தடையாக இருக்க. ஃபேமிலி வந்து என்ன சொல்லிடுவாங்களோ. நான் என்ன சொன்னேன், நீங்கள் இந்துவாகவே இருங்க, இந்து கோயிலுக்கே போங்க, உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு போங்க, ஜிஆர்டிக்கே போங்க, நகை வாங்கி கொடுங்க, இல்லை வேறு காஞ்சிபுரம் போய் புடவை வாங்கி கொடுங்க. உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது தான் கிறிஸ்து சொன்ன ஹாப்பினஸ் அப்படி சொல்லிட்டு நான் சொல்கிறது வழக்கம். ஆனால் கண்டிப்பாக ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு ஆத்மா கத்தரை தேடுது அல்லது கத்தர் அந்த ஆத்மாவை தேடுறாருன்னா கண்டிப்பாக அவரே அதை வழி நடத்தும்.